ஹாய், இன்றைக்கான ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இன்றைக்கி என்னோடய ஈவினிங் 4:30க்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4:30க்கே கொஞ்சம் வெயிலெலாம் தாந்துடுச்சா போய் கண்ணுக்குட்டி எல்லாமே மேய்ச்சலில் கட்டிட்டு பெரிய மாட்டையுமே தாலியில் கட்டிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பால் கறந்து கொடுத்துட்டாரு. நான் கொண்டு போய் சொசைட்டியில் பால் ஊற்றிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவர் வந்து தட்டருக்கு போயிட்டார். தட்டையுமே அறுத்து கொண்டு வந்து வீட்டில் போட்டுட்டாரா. நானும் கண்ணுக்குட்டி எல்லாமே மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து வீட்டில் கட்டுத்தறியில் கட்டிட்டேன். 1 வீக்காக ஊருக்கு போகணும் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னவோ தெரியல, போகவே முடியல, தடங்கள் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக போயிடும், நாளைக்கு அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊருக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் தட்டு எல்லாமே எடுத்து போட்டுட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம். மாமனார் மாமியார் ஒரு பெரிய காரியம்னு சொல்லிட்டு வெளியில் போயிருந்தாங்க. அவங்களும் வர டைம் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். செப்பல் முன்னாடியே வந்துருச்சு. ஒரு செப்பல் எடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அது எடுக்கவே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தார். எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கி எடுத்துட்டாங்க. வர வழியில் தான் எங்கள் அண்ணனோட கடைக்கு போயிட்டு அப்படியே சில்லியெல்லாம் கொடுத்து அனுப்புனார். அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மா புது நைட்டி எடுத்திருந்தாங்க. வந்ததுமே போட்டு பாருன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. அதையும் போட்டு பார்த்தோம். கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. நம்ம போய் டக் பிடிச்சிக்கலாம். அப்புறம் அம்மா தோசை ஊற்றுனாங்க. குக் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான்.